சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பறிப்பா. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி எண் பெற இடைக்கால தடை விதித்திருந்தது சென்னை ஹைகோர்ட். ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து திமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. திமுகவின் மேல்முறையீட்டு மனுவை இன்று தள்ளுபடி செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திட்டு வராங்க. இதற்காக திமுகவினர் அனைத்து வீடுகளிலும் சென்று வீட்டில் இருப்பவர்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு துன்புறுத்துறாங்க. அனுமதி பெறாமல் வீட்டில் முதல்வரை படத்தோட ஓரணியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட சுவரொட்டியை ஒட்டுறாங்க என குறிப்பிட்டிருந்தார். குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்குறாங்க. அந்த ஆவணங்களை தர மறுத்த பெண்களிடம் மாதந்தோறும் அரசிடம் பெற்று வரும் 1000 ரூபாயை நிறுத்தி விடுவதாக மிரட்டுறாங்க. பின்னர் தனிப்பட்ட செல்போன் எண்ணை பெற்று பதிவு செய்தனாங்க. செல்போனுக்கு வந்த ஓடிபி கேட்டு பெற்று திமுக உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க என தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வாறு அரசியல் காரணங்களுக்காக ஒருவரின் அனுமதி இல்லாமல் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பது குற்றச்செயல். எனவே பொதுமக்களிடம் இருந்து ஆதார் விவரங்களை திமுக சேகரிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்கவும், எந்த காரணத்துக்காகவும் ஆதார் விவரங்களை சேகரிக்க கூடாது என்றும், இதுவரை சேகரித்த ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உடனடியாக அழிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மனு ஹைகோர்ட் கிளையில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஏ.டி. மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஓடிபி விவரங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்து வராங்க. அப்படி இருக்கும்போது கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைக்காக ஏன் ஓடிபி எண் கேட்க வேண்டும்? ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனங்கள் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை அமெரிக்கா நிறுவனத்துக்கு விற்றா என்ன செய்வது? இந்திய மக்கள் இவ்வாறு தான் கையாளப்படுவாங்களா? கட்சிகள் உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடத்துவதில் தவறில்லை. அப்போது பெறப்படும் தனிப்பட்ட தகவல்கள் எப்படி கையாளப்படும், எப்படி பாதுகாக்கப்படும், எவ்வாறு அழிக்கப்படும் என்பது தொடர்பான உறுதியான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்பு விதிகள் இன்னமும் உருவாக்கப்படலை. இது மிகவும் ஆபத்தானது. தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெறும் உறுப்பினர் சேர்ப்பு பணியில் தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. வாக்காளர்களின் தனிநபர் விவரங்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம். எனவே திமுகவினர் நடத்தி வரும் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஓடிபி என்ற பெற இடைக்கால தடை விதிக்கப்படுது. அதே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம் என உத்தரவிட்டிருக்காங்க. இதையடுத்து மேல்முறையீடு செஞ்சாங்க திமுகவினர். இந்த விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த இடைக்கால தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு. இது தொடர்பாக பேசிய நீதிபதிகள், இந்த பிரச்சனை முக்கியத்துவம் வாய்ந்தது, முழு செயல்முறையும் சந்தேகத்திற்குரியது. நீதிமன்றம் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உயர்நீதிமன்றத்தையே நாடுங்க. இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பலை என கூறி மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. மேலும் இது தொடர்பாக ஸ்டாலினோட அதிகாரங்களும் பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.